Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மசால் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். மைசூர் மசால் தோசை ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க குக்கர்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் அது நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் சின்ன துண்டு புளி சேர்த்திருக்கேன். ரொம்ப சின்ன துண்டு போதும். அப்புறம் 3 வரமிளகாய், 3 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி அதையும் உள்ள சேர்த்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்சியில சட்னி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். மசாலாக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் ரொம்ப வதக்கிட வேண்டாம். இருந்தா நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்குனதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துனா போதும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டணும் இல்லையா? அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதையும் எடுத்து ஓரமா வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் தோசை ஊத்திக்கோங்க. நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். உங்களுக்கு நெய், பட்டர் எது பிடிக்கும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு தோசை வெந்ததும் சட்னிய நல்லா மேல தடவி விட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளவு சட்னி வேணும்னாலும் நீங்க தடவிக்கலாம். உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான். இதுக்கு மேல நல்ல பொடி பொடியா நறுக்குனா பச்சை வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா வச்சதும் தோசை ரெடி. அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.